பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 45. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இது இறுதி தலைப்பா இருக்கு. சபை அழைப்பு பகுதி 1ல என்னதுன்னா, இப்போ நம்ம யாக்கோபுல படிச்ச அந்த விசுவாசத்தின் கிரியைகள் என்னன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்த்தோம். ஓகே, அது ஆபிரகாம் மூலமா ஆபிரகாம் எப்படி வந்து விசுவாசத்தினால் நீதிமான் அடைஞ்சாரோ, இல்லைன்னா நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம் என்ன பண்றாரு, நீதியாக எண்ணப்பட்டு அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல, ஓகே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோமோ, அங்க இருக்கிற அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால தான் நீதிமன்றம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலமா நீதி அடையல சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை பத்தின ஒரு சின்ன தெளிவு மட்டும் பார்த்துட்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தை போக்கும் கிரியைகள் அது நம்ம செய்ய தேவையில்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் தேவையில்லை சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சில பேர் என்னதுன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து தான் வந்து நம்மளுக்கு கிருபை கொடுக்குறாரு, இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு வந்து கிருபை கிடைக்குது, ஓகே, அப்ப நம்ம பாவம் செய்யலாமா சொல்லி சில யோசனைகள் இருக்கு. அது என்ன யோசனை சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, கிருபை பெருகிற இடத்துல பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது சொல்ற அந்த கான்டெக்ட் படி, ஓகே, எங்க வந்து பாவம் பெருகுச்சோ, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமா பாவம் என்னதுன்ட்டு தெரிய வந்து சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு ரட்சகர் தேவை சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுது சொல்றதுனால அப்போ நம்ம பாவம் செய்யலாம் சொல்ற எண்ணங்களும் சில பேருக்கு வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். இதுதான் பவுல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்திலையும் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலையும் இதை பத்தி தெளிவாக சொல்றாரு. ஏன்னா சில பேர் இப்படி சொல்றாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி கிடையாது சொல்லி அது விளக்குறாரு பவுல். அதை பத்தி நம்ம பார்க்க போனோம். அதே போல தகுதியற்ற காரியங்கள் சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தான் வந்து கிருபை இருக்குதே, நம்மளுக்கு தான் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம வந்து கழுவப்படுறோமே சொல்லி சொல்லும் போது சில பேர் பாவத்திலே வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எதை வேணா நான் செய்யலாம், ஓகே, அது எனக்கு அனுமதி இருக்கு சொல்ற அந்த கோட்பாட்டுக்குள்ள போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா தேவன் வந்து பாவத்தை மன்னிக்கிறார் சொல்றதுனால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளை கழுவுறார் சொல்றதுனால தேவன் வந்து என்ன பண்றாரு, பாவத்தை நினையாது இருக்கிறார் சொல்றதுனால நான் எது வேணா செய்யலாம் சொல்ற அந்த கோட்பாடுக்குள்ளேயும் வந்து நிறைய பேர் போறாங்க சொல்லி பார்க்குறோம். அது முக்கியமா வந்து 1 கொரிந்தியர்ல இருக்கிற வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனத்தை பார்க்க போறோம். ஓகே, இதோடு சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஞானஸ்தானத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 4 டாபிக் கிட்ட நம்ம வந்து பார்க்குறோம். சரி, வாங்க நம்ம போகலாம். முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம், அதுல 19 படிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, பயப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்ப அதுக்கும் வந்து விசுவாசம் இருக்கு தேவன் மேல. ஓகே, நம்ம வெறும் விசுவாசத்தோட நம்ம வந்து நீதி அடைய முடியுமா பார்த்தீங்கன்னா முடியாது சொல்லி பார்க்குறோம். விசுவாசத்தோட கிரியை செய்யணும் சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து இங்க 21ஆம் இல்லைன்னா 20, 21 படிங்க அப்படியே. வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. ஓகே, அப்போ விசுவாச கிரியையினாலே, அப்ப இந்த கிரியை என்ன கிரியை சொல்லி சொல்றாங்க, தன்னுடைய மகனாகிய ஈசாக்க 100வது வயதுல பிறக்கிற இல்லைன்னா வாக்குத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு, ஓகே, 25 வருஷம் கழிச்சு பிறந்த, வாக்குத்தத்தம் கொடுத்தது 75ல, 100வது வயசுல வந்து பிறக்கிறாரு. அவரை வந்து அவரே பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் என்ன பார்த்தீங்கன்னா கிரியை சொல்லி பார்க்குறோம். என்னதுன்னா, யார் மேல வச்சிருக்கிற விசுவாசம், தேவன் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தை அவர் கிரியை மூலமா காமிக்கிறார். என்னதுன்னா, இந்த தேவன் என் மகனை உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்லிட்டு அவர் விசுவாசம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம வந்து தெளிவா நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. இது எங்க இருக்குன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படிங்க, 17 17.
மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்போ இங்க பார்க்கும்போது இவருடைய விசுவாசம் எது யார் மேல இருந்தது சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் மேல இருந்தது. மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவர் இவர் சொல்லிட்டு தேவன் என்னுடைய இயலாத நிலையில, ஓகே, என் சரீரம் செத்து போன நிலையில எனக்கு வந்து 100வது வயதுல வந்து ஒரு குழந்தையை கொடுத்திருக்காரு. அது தேவன் கேட்கிறாருன்னா அப்ப இந்த தேவனால என்ன பண்ண முடியும்? மரித்தோரில இருந்து உயிர்த்தெழ வைக்கவும் முடியும் சொல்றத ஆபிரகாம் விசுவாசிச்சார். அந்த விசுவாசத்தின் கிரியை தான் என்ன பண்ணாரு? அவரு செய்தார் சொல்லி பார்க்கணும். ஓகே, இந்த தெளிவு தான் நம்ம இருக்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுற தெளிவு வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சார் சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே விஷயம் நம்ம வந்து ரோமர் 3ஆம் அதிகாரம், ஓகே, இங்க சொல்லப்படுற விஷயம் 3 இல்ல 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து படிங்க. சாரி 1ஆம் வசனத்துல இருந்து படிங்க. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஓகே, சோ இங்க சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பத்தி இங்க பேசுறாங்க. ஆனா இந்த ஓல் சுற்றுச்சூழ்நிலை இதுக்கு முந்தின அதிகாரம் அதுக்கு முந்தின அதிகாரம் சொல்லி பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்தையும் அதே நேரத்துல விசுவாச பிரமாணத்தையும் அதை வச்சுதான் வந்து சொல்ல வராங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்க நியாய பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதி அடைய முடியாது. இதான் வந்து பாத்தீங்கன்னா 3:20 படிங்க. அதே அதிகாரத்துல முன்னாடி 4ஆம் அதிகாரம் படிச்சீங்க. இப்போ 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்போ அப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வந்து மோசே மூலமா 430 வருஷம் கழிச்சு. ஓகே, ஆபிரகாமுக்கு 430 வருஷம் கழிச்சு. இது எங்க பாக்குறோம்னா கலாத்தியர்ல பாக்குறோம். அப்போ 430 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாம், ஓகே, அவர் வந்து நியாயப்பிரமாணம் பின்பற்றவே இல்லை. அவருக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது சொல்லி பாக்குறோம். அது வந்து நம்ம யாக்கோபுல படிக்கும்போது தேவனை விசுவாசிச்சார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணார்? விசுவாச கிரியை செய்தார், தன் மகனை ஒப்பு கொடுத்தாரு, அவரை மரித்தோர்ந்து உயிர்ப்பிக்க தேவன் வல்லவர் சொல்லி நினைச்சார் சொல்லி பார்க்கிறோம். அந்த கிரியை தான் விசுவாச கிரியையா இருக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அதோட கூட என்ன இருக்கு? விசுவாச கிரியையும் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நியாயப்பிரமாணம் வந்துட்ட பிறகு என்ன இருக்கு? நியாயப்பிரமாணத்தின் கிரியை இருக்கு. இப்போ பவுல் இங்க ரோமர்ல எழுதும்போது என்ன சொல்றாருன்னா நியாயப்பிரமாண கிரியையினால ஒருவனும் நீதி அடைய முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகே, ஒருத்தராலையும் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? பாவம் என்னதுன்னு சொல்லுது. அந்த அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமா பாவம் தெரிஞ்சிட்டு பிறகு பாவம் செய்யாம ஒருத்தராலையும் இருக்க முடியல. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க? பாவிகளா இருக்காங்க. எல்லாருமே அந்த பாவத்துக்குள்ள வந்து அடைச்சு வச்சிருக்கு சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து அந்த உபாதி கிறிஸ்து நம்மளுக்கு தேவை, ஒரு ரட்சகர் தேவை சொல்றதெல்லாம் நம்ம போன வாட்டியே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஓகே, அப்போ இங்க இந்த வசனத்துல ரோமர் 3:4 அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஆபிரகாம் செஞ்ச கிரியை என்னதுன்னா விசுவாசம் மட்டும்தான். அவரு விசுவாசத்தோட கூட விசுவாசத்தின் கிரியை செய்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மற்றபடி நியாயப்பிரமாணம் அவர் டைம்ல கிடையவே கிடையாது. அவர் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யல. நியாயப்பிரமாணத்துக்கு உடன் பேர் என்னது? பாவ பிரமாணம். ஓகே, பாவத்தை போக்கும் கிரியைகள். பாவத்தை போக்கும் கிரியைகள் அவர் செய்யல. அவர் என்ன செஞ்சாரு? தேவனை விசுவாசிச்சாரு. அந்த விசுவாசத்தின் கிரியை தான் அவர் செஞ்சாரு. அது நிமித்தம் அவர் நீதிமான ஆக்கப்பட்டார். நீதிமானுடைய லிஸ்ட் எபிரேயர் 11 வந்து பாத்தீங்கன்னா ஆபேல் தொடங்கி எல்லாரும் போட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து யார் வரா? ஆபிரகாம் வராரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தெளிவா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இங்க வந்து ஆபிரகாம் என்ன பண்றாரு? தேவனை விசுவாசிச்சார். அது மட்டும் இல்லாதபடிக்கு விசுவாச கிரியை செய்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது விசுவாச கிரியை. அது நியாயப்பிரமாணத்தின் கிரியை கிடையாது. அதான் யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு? ஆபிரகாம் விசுவாசிச்சார், அந்த விசுவாச கிரியை செய்தார் சொல்லி சொல்றாரு. இங்க ரோமர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆபிரகாம் விசுவாசிச்சார் சொல்லி போட்டிருக்கு. அங்க வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியை பத்தி சொல்லவே இல்லை. சாரி, விசுவாசத்தின் கிரியை பத்தி இங்க சொல்லல. அங்க வந்து ரோமர் 3, 4 எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால ஒருத்தர் நீதிமான் அடைய முடியாது, அதனாலதான் கிருபை வந்தது, இயேசு கிறிஸ்து வந்தாரு சொல்ற அந்த பாயிண்ட் தான் வந்து விளக்கிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஏன்னா அதுலயே 13 வசனம் படிங்க. 13, 14. ரோமர் 4ஆம் அதிகாரம் 13, 14. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாய பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அதனால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. சொல்றதா வந்து இங்க வந்து தெளிவா ரோமர்ல பவுல் வந்து எழுதுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். நீங்க இன்னும் இந்த கான்டெக்ட் படி நீங்க அந்த அதிகாரங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவடையும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஓவராலா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தபடியே நம்ம பார்க்கறது என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபடிக்கு பாவத்தை போக்கும் கிரியைகள். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டுருச்சு. இங்கேயே நம்ம பார்த்தோம், கிருபை வந்துருச்சு சொல்லி பார்க்குறோம். கிருபை இருக்கிறதுனால நம்ம பாவம் செய்யலாமா சொல்லி சில பேர் சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். வேணா படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 20, 21. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இது எந்த லாஜிக்ல வந்து இங்க சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஆதாமின் சரீரத்துல இருக்கிறோம். ஆதாமின் பாவமாகிய அந்த மாம்ச சரீரத்துல இருக்கிறோம். அந்த மாம்ச இச்சையின் காரியங்கள் நம்மள வந்து பாவத்தை செய்ய தூண்டுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ரோமர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றபடிக்கு நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிடறேன். நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவாங்க? அப்ப கிறிஸ்து இயேசு தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அவருடைய கிருபையில் நான் இருந்தாலே போதும், நான் வந்து பாவம் எனக்கு மன்னிப்பு இருக்கு சொல்லி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மக்கள் இது அட்வான்டேஜா சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்ன வேணா செய்யலாம்னு சொல்லி நினைச்சிடுறாங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் இந்த வசனம் இங்க சொன்னபடிக்கு பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று சொல்லி நம்ம பாக்குறோம்ல. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. இப்ப எங்க வந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வந்து வந்ததோ, ஓகே, சின் reigned in death, மரணம் வந்ததோ, அங்க கிருபை வந்து என்ன பண்ணுது? அது ஆண்டு கொள்ளுது சொல்லி பாக்குறோம் இயேசு கிறிஸ்து மூலமாய் சொல்லும்போது. அப்போ ஓகே, அப்போ நம்ம பாவம் செஞ்சா கிருபை பெருகுது சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஆயிட்டாங்கன்னா மக்கள் நிறைய பேர், சில பேர் வந்து போயிட்டாங்க சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி போன மக்கள் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரிந்தியர் மக்கள் சொல்லி பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். என்ன சொல்றாங்க? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு சொல்ற அந்த அளவு வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிதல் இருக்கு. என்னதுன்னா, என்னோட பாவத்தை தான் தேவன் மன்னிக்கிறாரு, அப்போ நான் இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நான் வந்து கீழ்பட்டவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியாயப்பிரமாணம் வந்த நோக்கமே என்னதுன்னா, கிறிஸ்து வர வரைக்கும் அது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உபாதையா இருக்கு. நான் புரஜாதியால், நான் கொரிந்தியர் மக்கள், எனக்கு வந்து இது கொடுக்கப்படல, அப்ப நான் இது என்ன வேணா செய்யலாம் சொல்ற அந்த அதிகாரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கொரிந்தியர் மக்கள் வந்து தப்பிதங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் பவுல் வந்து கண்டிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இதே போல வந்து இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். எங்கன்னா
அதே 1 கொரிந்தியர் மக்கள் தான். கொரிந்தியன்ஸ் 8ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. விக்கிரகங்களுக்கு படத்தேவைகளை ம், குறித்த விஷயத்தில் ம், நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. ம், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், ம். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். பாருங்க. என்னதுன்னா, இவங்களுக்கு வந்து பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கு. அதனால நாங்க என்ன பண்ணலாம்? எது வேணா நாங்க பண்ணலாம். அது வந்து எங்களுக்கு பாதிக்காது. ஓகே. நாங்க விக்கிரகத்த படைச்சத நாங்க சாப்பிடலாம். நாங்க வந்து விக்கிரகத்தோட கோயில்ல போயிட்டு நாங்க என்ன வேணா பண்ணலாம். எங்களுக்கு தான் தெரியுது. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வெறும் கல்லா இருக்கு சொல்லி எங்களுக்கு தெரியுது. அதனால நாங்க வந்து இத வேணா செய்யலாம். சொல்லும்போது பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு வந்து அறிவு இருக்குப்பா. ஆனா ஒருத்தன் கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நீ என்ன பண்ற அவனுக்கு? ஒரு தடங்கலா இருக்க, ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்க சொல்றாரு. வேணா படிங்க அதே விஷயத்த. 7ல இருந்து படிங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. ம், சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி பலவீனமா இருப்பதால் அசிஷ்டிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. எண்ணத்தினாவெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். அப்ப பாத்தீங்கன்னா, இது நிமித்தம் உங்களுக்கு இருக்கிற அறிவு, ஞானம், ஓகே, உங்களுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இப்பதான் வந்து சபையில புதுசா வந்திருக்காங்க, இல்லைன்னா இப்பதான் வந்து விசுவாசத்துல வளர்றாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க வந்து இடரலாவாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. விக்கிரகம் வந்து அது வந்து ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு. இல்லைன்னா வந்து இதெல்லாம் தப்பிதங்கள் வந்து செய்யக்கூடாது சொல்றது அவங்களுக்கு தெரியும். நீங்க செய்யறத பார்த்துட்டு பேருக்கு அவங்களே இழுப்புண்டு என்ன பண்றாங்க? போயிட்டாங்கன்னா, அதுக்கு காரணம் யாரு? நீங்க தான் ஸ்டம்பிளிங் பிளாக். அவங்கள வந்து நீங்க இடரல் செய்றீங்க. அப்போ இடரல் செய்றவனுக்கு ஐயோ சொல்லி பார்க்குறோம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க? சபை மக்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்க வந்து செய்யுங்க சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே வந்து பாருங்க. ஓகே, யூதனுக்கு யூதனாவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாவும் பாருங்க. அதே போல பலவீனமா இருக்கிறவங்களுக்கு பலவீனனாவும், ஓகே, ஓகே, பலனா இருக்கிறவங்களுக்கு பலனாவும் நீங்க பாருங்க. ஏன்னா நான் அப்படிதான் செய்யறேன் சொல்லி பவுல் சொல்றாரு. ஓகே, ஃபார் த வீக் படிங்க. சாரி, வீக் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இல்ல இது இல்ல. ஃபார் த ஐ became weak. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், சாரி, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பலவீனனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தினாலே நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தம் இப்படி செய்கிறேன். பாருங்க, அப்ப எது நிமித்தம் செய்யறாரு பவுல? எல்லாரையுமே வந்து சுவிசேஷ நிமித்தம் அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காக. ஓகே, நான் பலவீனனுக்கு பலவீனன், யாருக்கு நான் என்ன பண்ணல, இடரலா இல்ல. நான் எனக்கு வந்து தேவனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காரு. ஏன்னா பவுலோட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்ம இத்தனை புத்தகம். ஓகே, இதுல எவ்வளவு கிளாரிட்டி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, எங்கன்னா ரோமர் தொடங்கி ஃபுல்லா கடைசி அந்த பிலைமோனு, பிலிப்பியரு, தீமோத்தேயு, தெசலோனிக்கர் எல்லா புத்தகமும் பார்த்தீங்கன்னா அவர் தான் எழுதினது. பார்த்தீங்கன்னா அது அந்த லெட்டர்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து வேதாகம டாக்டரின்ஸ், ஓகே, அந்த உண்மைத்துவம்லாம் வந்து இன்னும் கிளாரிட்டி, இஸ்ரேல் மக்களுடைய யூதர்களுடைய இந்த கலாச்சாரம் எப்படி இருந்தது, அப்ப இருந்த பிரச்சனைகள் என்ன இருந்தது சொல்றது எல்லாத்தையுமே வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை கூட நம்ம பார்க்குறோம். முக்காவாசி பவுலோட ஜேர்னி, ஒவ்வொரு பயணங்கள்ல என்ன நடந்தது சொல்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவு வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி வந்து இவர் மூலமா கிடைச்சிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே வந்து தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நாலேஜ்,
அந்த புரிதலை வச்சு என்ன பண்ணல, மக்களை வந்து குறைச்சி எடை போடல சொல்லி பார்க்குறோம். எல்லாருக்குமே என்ன பண்றாரு, அவங்க பலத்துல வளரணும் சொல்றதுக்காகவும், அவங்க விசுவாசத்துல வந்து இன்னும் ஊன்ற கட்டப்படணும் சொல்றதுக்காகவும் அவர் பலவீனனுக்கு பலவீனன் ஆனேன்னு சொல்றாரு. ஆனா சில மக்கள் இங்க என்ன பண்றாங்கன்னா, கொரிந்தியர்ல அந்த கொரிந்தியர் மக்களை 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய ஞானத்தை வச்சு என்ன பண்றாங்க, மத்தவங்களை வந்து குறைவா எடை போடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதை வந்து மத்தவங்களுக்கு குறைவா எடை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த அதனா வரங்களை பத்தி, வரங்களை வச்சிருக்கிறத பத்தி, அது மட்டும் இல்லாதபடிக்கு அறிவு இருக்கு என்று இருமாப்போடு என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரோட விசுவாசத்தை வந்து கெடுக்கிறவங்களா இருக்காங்க. அப்படி நம்ம இல்லாதபடிக்கு நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சபையில வர மக்களுக்கு நம்ம வந்து புரிய புரிய வைக்கிறதோ, அவங்கள வந்து பக்தி வீரத்துல எழுப்புறதும் இதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்ப பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து என்னது, விக்கிரகங்கள் சொல்றது ஒண்ணுமே கிடையாது. அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு இருக்கு, இந்த கொரிந்திய மக்களுக்கு இருக்கு. ஏன்னா வந்து தேவன் என்னை இயேசு கிறிஸ்து மூலமாய் பார்க்கிறார். என்னை வந்து என்ன பண்ணல, இந்த பாவத்தின் சரீரத்துல என்னை பார்க்கல. நான் முழுவதுமான தேவன் கிட்ட நான் மனம் திரும்பும் போது தேவன் என்னை வந்து அவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல பார்க்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நான் திருப்பியும் நான் பாவம் செய்யலாமா, துணிகரமா செய்யலாமா சொல்லி பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. ஓகே, அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தின் கிரியையாகிய சுவிசேஷத்தை வந்து நம்ம வந்து அறிவிக்கிற மக்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பக்தி விருத்திக்கான காரியங்கள், சபையின் பக்தி விருத்திக்கான காரியங்கள்ல சபை மக்களுக்கு உண்மையுள்ள மக்களா, அவங்களுக்கு வந்து பலப்படுத்துற மக்களா நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. சப்போஸ் நம்ம திருப்பி பாவ பலவீனத்துல நம்ம செஞ்சுட்டோம்னா திருப்பியும் வந்து மனப்பூர்வமா மனம் திரும்பி தேவனிடத்துல வந்து நம்ம வந்து விண்ணப்பம் வச்சு நம்மளுக்காக பரிந்து பேசிக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம விண்ணப்பம் வைக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கண்டிப்பா நம்ம மனம் திரும்புதல் அடைந்து நம்ம வந்து அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற மக்களா இருப்போம் சொல்லி பார்க்குறோம். அப்ப பார்க்கும்போது இங்க வந்து தேவன் நம்மளை இயேசு கிறிஸ்து மூலம் பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, நம்மளுக்கு வந்து கோஆக்கினி கிடையாது, ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சரீரத்தை வந்து இந்த அப்ரோஜனம் இல்லாத இந்த மாம்ச காரியங்களுக்கு செலவு பண்றது பதில் நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய காரியங்களுக்கு வந்து செலவு பண்றவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம், ஞானஸ்தானத்தின் அண்டர்ஸ்டாண்டிங்ல வருது சொல்லி பார்க்குறோம். இந்த டீப் இது இந்த இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு சொல்லும்போது இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, என்ன டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதாம் மூலமா தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே பாவத்தின் மூலமா சம்பளம் மரணம் வந்துச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த மரணத்தின் காரணமே என்னதுன்னா இந்த விழுந்து போன சரீரம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆதாம் மூலமா வந்த இந்த விழுந்து போன சரீரம் தான் இந்த மரணத்தின் காரணமா இருக்கு. அப்போ நம்ம சரீரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பாவிகளா இருக்கும். தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து மூலமா மரணத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாருமே வந்து உயிர்த்தெழுதல் கொடுக்குறாரு, ஜீவனை கொடுக்குறாரு. இந்த காலம் வந்து நம்ம ஏற்கனவே 2ஆம் பாடத்துல பார்த்துருக்கோம் இந்த விஷயத்தை பத்தி. என்னதுன்னா உலகத்துல என்ன தப்பு செஞ்சிருந்தாலும், என்ன கொடூரமான தப்பு செஞ்சதுக்கு மக்களா இருந்தாலும் தேவன் வந்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பு தராரு. எங்க தராரு, தேவன் ராஜ்யத்துல. ஏன்னா அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு பிஹேவியரு, இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே என்னது, சாத்தானின் இந்த உலகத்துல நடக்கிற அந்த காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய சாத்தானும் தூதர்கள் மூலமா செய்யப்பட்ட இந்த காரியங்கள் சொல்லி பார்க்கிறோம். இதுக்காக தேவன் என்ன பண்றது இல்லை சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களை வந்து தண்டிக்கிறது கிடையாது. தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாகிய தேவன் ராஜ்யத்துல அவங்களை உயிர்த்துல வச்சு அங்க வந்து அவங்க வந்து உண்மையிலேயே சாத்தான் இல்லாத உலகம். அதனாலதான் சாத்தான் என்ன பண்றாரு, 1000 ஆண்டு அவனை கட்டி வைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, கட்டி வச்சுட்ட பிறகு அந்த மக்களுக்கு உயிர்த்தெழுதல் கொடுத்து அந்த 1000 ஆண்டு ஜனங்கள் வந்து உயிர்த்தெழுந்திருக்காங்க. சாத்தான் இல்லை சொல்லி பார்க்குறோம். சத்தியம் போதிக்கப்படுது. சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு அவங்க வந்து சத்தியத்தின்படி நடந்தாங்கன்னா, அதை கேட்டு நடந்தாங்கன்னா கடைசியில டெஸ்ட் இருக்கு. ஓகே, 1000 வருஷம் அவங்களுக்கு போதிக்கப்பட்டு எல்லா தேவனை பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் அப்புறம் ராஜ்யத்தின் காரியங்களை பத்தியும் நன்மையான காரியங்களை பத்தியும் எல்லாம் போதிக்கப்படுது. அதுல அவங்க வந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து கடைசியில சாத்தான் அவுத்து விடும்போது அவங்க சாத்தானோட சேராதபடிக்கு அவங்க உண்மையுள்ள மக்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஜீவனை தக்க வச்சுக்கிற மக்களா இருக்காங்க, நித்திய ஜீவனை. இதுதான் வந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. ஓகேவா, பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல செய்யற எல்லாருடைய பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறார். ஓகே, அப்ப மன்னிக்கிறார், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மன்னிச்சிட்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்னுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு, அப்ப நான் என்ன வேணா செய்யலாம் சொல்லி சொல்றாங்க. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா
எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஓகே இருக்கு, யூசே நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், அது உனக்கு தகுதியா இருக்காது. எதுக்கு தகுதியா இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பரம அழைப்பு, இந்த சபையின் அழைப்புக்கு தகுதியா இருக்காது. ஒண்ணு, நீ இந்த கடின இருதயத்தோட நான் இருந்தேன்னா நீ 2ஆம் மரணத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2ஆம் மரணத்தை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆனா 2ஆம் மரணம் சொல்றது நிச்சயமா அழிவு. திருப்பியும் அவங்க உயிரோட வராதபடிக்கு, அவங்க உயிர் தெழுதல இல்லாதபடிக்கு ஒரு அழிவு. ஏன்னா இந்த நியாயத்தீர்ப்பு வந்து பூமியில யார் வீட்டுல ஆரம்பிக்குதான்? சபையில ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, சபையில தான் ஃபர்ஸ்ட் நியாயத்தீர்ப்பு ஆரம்பிக்குது. பின்புதான் உலகத்துக்கு தேவன் ராஜ்யத்துல ஆரம்பிக்குது. நியாயத்தீர்ப்பு சொல்றது ஒரு வாய்ப்பு. சத்தியம் போதிக்கப்பட்டு பின்பு அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போலதான் இப்ப நம்மளுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டு நம்மளுக்கு தேவன் என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு. இந்த டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து உண்மையுள்ளவங்களா இருக்கணும். இதை விட்டுட்டு நம்ம வந்து எப்படி தேவனோட ராஜ்யத்துல கடைசியில வந்து பிசாசு கிட்ட சேர்றவங்க எல்லாருமே அழிக்கப்படுறாங்களோ, அதே போல இந்த உலகத்துல நம்ம வந்து பிசாசு கிட்ட நம்ம சேர்ந்து அதோட அந்த நம்ம ஃபர்ஸ்ட் விசுவாசத்தினால் வந்துட்டு இந்த நற்செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு பின்னிட்டு போய், ஓகே, திருப்பியும் இந்த மாம்சத்தினாலும் இந்த உலகத்தினாலும் இந்த பிசாசினாலையும் ஜெயிக்கப்பட்டவங்களா ஆயிட்டோம்னா நம்மளுடைய முன்னிலைமை பின்னிலைமையை காட்டிலும் மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம பாக்குறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்துல நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இங்க இதை என்னால் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரித்து நம்மளுடைய பாவங்களையும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் நீக்கிட்டார் சொல்றது வந்து உண்மைதான். ஓகே, அப்போ தேவன் பாக்குறதுல சொல்றது உண்மைதான். யாருக்கு பாக்குறதுல சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலக மக்களுக்கு. ஏன்னா தேவன் உலக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுறார். இப்பொழுது அவங்க கண்கள் குருடாகி இருக்கு, சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடிக்கு அவங்க கண்கள் குருடாகி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம 2 கொரிந்தியர் 4 நாள்ல பார்த்தோம். ஓகேவா? அப்ப பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து உலகத்தின் மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. சாத்தான் இல்லாத உலகம், அந்த என்விரான்மெண்ட். ஒருத்தன் கொலகை செய்யறான்னா அந்த சூழ்நிலையினால அவன் செய்யறான், அதுக்கப்புறம் அப்படியே கொலக்காரனா ஆயிடுறான் சொல்லி பார்க்குறோம். ஒருத்தன் வந்து தப்பு செய்யறான்னா அந்த சூழ்நிலை நிமித்தம், அவன் மாம்சத்தின் பலவீனத்தின் நிமித்தம் அவன் பயங்கரமான தப்பு செய்யறான், உள்ள போயிடுறான். அப்போ அதே சூழ்நிலை இப்போ நம்மளுக்கு வந்துச்சுன்னா, நம்மளும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பிறந்திருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அவனை போலயே நம்மள வந்து அந்த அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நம்ம பிறந்திருந்தோம்னா என்ன செஞ்சிருப்போம்? தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் பெர்ஃபெக்ட் சான்ஸ் தரணும் ஆக்சுவலா உங்களுக்கு. ஃபேர் சான்ஸ் ஆக்சுவலா. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு? சாத்தான் இல்லாத உலகம், யாரும் வஞ்சிக்கிறதுக்கான உலகம் இல்லை. அப்படி இல்லாத உலகத்துல தேவன் ராஜ்யத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது செப்பரேட். ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து சத்தியம் கொடுத்துட்டாரு. இந்த உலகத்திலே, சாத்தான் இருக்கிற உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த சாத்தான் இருக்கிற உலகத்துல தான் வந்தாரு. ஆனால் என்ன பண்ணாரு? இந்த உலகம் என்னுடையது கிடையாது இல்ல சொல்லி சொன்னாரு. அவரு பியூர், அவர் பாவம் இல்லாதவரா வந்து இருந்தார் கடைசி வரைக்கும். அதே போல நம்மளும் என்ன பண்ணோம்? அவர் பின்பற்றுகிற சபையா இருக்கிற மக்கள் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? விசுவாச கிரியை. ஓகே, அவர் பாவத்தை போக்குறதுக்காக, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீக்கிறதுக்காக தேவன் அனுப்பி, அது மட்டும் இல்லாதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகவும் தேவன் சித்தம். ஓகே, நம்மள மரணத்திலிருந்து மீட்கிறதுக்காகவும் வந்தார். அந்த வேலையை செஞ்சு முடிச்சார். நம்ம செய்ய வேண்டியது வேலை என்னது? இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னது? உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருங்கள். ஓகே, சுவிசேஷத்தை வந்து நம்ம போய் சொல்றது. தேவன் ராஜ்யம் வரப்போது, எல்லா மக்களும் மிகுந்த சந்தோஷம் நற்செய்தி இருக்கு, மரித்தவர்கள் மரித்த நிலைமையில இருக்க போறது கிடையாது, எல்லாம் உயிர்த்தெழ போறாங்க சொல்ற இந்த நற்செய்தி எல்லாத்தையும் சொல்லணும் எல்லார்கிட்டையும். சொல்லிட்டு பக்தி விருத்திக்கான காரியங்களை சபைக்கு நம்ம அவங்க கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு சபை மக்களுக்கு நம்ம வந்து ஊண்டுதலா இருக்கணும். இந்த 2 காரியங்கள் தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். இதுல வந்து நம்ம திருப்பியும் இந்த பாவ சரீரத்தினாலேயோ இந்த உலகத்தினாலேயோ இல்ல சாத்தானாலேயோ நம்ம இழுப்புண்டு போற மக்களா இருந்தோம்னா அப்போ அது வந்து என்ன ஆயிடுது? தகுதியற்ற காரியங்கள் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிவி பார்க்கறது தான் என்னுடைய பிரச்சனையா இருக்கு, இல்ல யூடியூப் பார்க்கறது, இல்ல நான் வந்து வீடியோஸ் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது, அதுவே வந்து என் டைமை வந்து ஃபுல்லா இது பண்ணிச்சுன்னா யூஸ் பண்ணிச்சுன்னா அதுவே எனக்கு என்னாச்சு? தகுதியற்ற காரியம் ஆயிடுச்சு. நான் என்னுடைய லக்கை அடையாதபடிக்கு, நான் தேவனுக்கு கிட்ட சேராதபடிக்கு, இல்ல நான் தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை செய்யாதபடிக்கு என்னை தரங்களா இருக்கிற காரியங்கள் எல்லாமே என்னது? இது பாவமான காரியங்களாயிடுது. இது எல்லாத்துல இருந்தா நம்ம மனம் திரும்பணும். ஓகே, வெறும் வந்து அந்த கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, ஓகே, பொய் சொல்லாதே, திருடாதே சொல்ற அந்த காரியங்கள் மட்டும் கிடையாது. ஓகே, சோ இதை காட்டிலும் நம்ம எதெல்லாம் வந்து இந்த உலகத்துல நம்மள இந்த பரம அழைப்புக்கு தடை உள்ளதா இருக்குதோ அது எல்லாத்திலிருந்து நம்ம வந்து விலகணும்னு சொல்லி போகிறோம். ஆனால் தான்
இந்த பேப்டிசம் சொல்ற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா நம்ம பேப்டிசம் சொல்றது நான் தனி கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இது இப்போ டைம் இல்லை. இது வரைக்கும் நீங்க பார்த்தது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னதுன்னா, நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம இந்த ஓட்டத்துக்கு என்ன காரியங்கள் தடையா இருக்குதோ அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, ஓகே, நம்ம அழைப்பை நோக்கி போகணும்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான வசனம் என்னதுன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். இப்போ நம்மளுடைய கோல் ஒண்ணுதான் இருக்கு. இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கம்பெனி வந்து செட் பண்றாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டே இருந்ததுன்னா அந்த கம்பெனி உருவாக்குறதுக்கான நோக்கமே இருக்காது. ஒரு கார் கம்பெனி அந்த பிரச்சனை மட்டுமே, ஓகே இங்க தண்ணி பிரச்சனை இருக்கு, இங்க வந்து மக்கள் பிரச்சனை பண்றாங்க, இங்க ஆக்சிடென்ட் ஆகுது சொல்லி அந்த பிரச்சனையே பார்த்துட்டு இருந்ததுன்னா இந்த கம்பெனியால என்ன பண்ண முடியாது? காரை வந்து உருவாக்க முடியாது, அதை உருவாக்கி அதை விற்க முடியாது. அந்த கம்பெனி உருவாக்குனது கோல்னே என்னது? கோல் அந்த திட்டமே என்னது? கார் கார் கம்பெனி காரை வந்து செய்யணும், அதை வந்து வியாபாரம் பண்ணி விற்கணும், அது மூலமா லாபம் அடையணும். அப்போ இந்த பிரச்சனையே பார்த்துட்டு இருந்ததுன்னா அதுலேயே தான் போய்டும் சொல்லி பார்க்குறோம். அப்போ அதே போல நம்மளோட கோல் என்னது? சபையின் அழைப்பு, மிகப்பெரிய அழைப்பு. அந்த அழைப்புக்கு நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறாரு. இதுதான் நம்ம போன கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்துட்டு வரோம். ஓகே, 8 கிளாஸ்ல இந்த சபையின் அழைப்புன்னு சொல்ற கிளாஸ்ல அப்போ பார்க்கும்போது இந்த அழைப்புக்கு தடையா இருக்கிற எந்த காரியங்களும் நம்ம என்ன பண்ணணும்? நீக்கணும் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பாரமான யாவற்றையும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து உலகத்தின் காரியங்களா இருக்கட்டும், உலகத்தின் காரியங்கள என்னென்ன இருக்குன்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அதே போல நம்ம நெருக்கிக்கின்ற பாவங்களையும் சொல்லும்போது பாவத்தின் காரியங்கள் என்னது சொல்ற அந்த காரியங்களையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, பாவத்தின் காரியங்கள் சொல்லும்போது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா sin that easily entangles us. ஓகே, நம்மளை வந்து அதுலேயே சுத்திட்டு இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறது அவங்க பழக்கமா இருந்ததுன்னா அந்த பழக்கத்தை போக்குறதுக்காக என்ன பண்றாங்க? அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுறாங்க? அது முடியல, திருப்பி விழுறாங்க, திருப்பி விழுறாங்க, திருப்பி விழுறாங்க, திருப்பி விழுறாங்க. இதை பத்தி தான் நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? நம்மளால முடியாது. சப்போஸ் ஒரு ஆளா 2 ஆளால முடியும், 100 பேர்ல சில பேர் ட்ரை பண்ணலாம். ஆனா அது வந்து சுய பெருமையை கொண்டு வருது. ஆனா எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு, தேவனே என்னால் முடியல, எனக்காக உதவி செய்யுங்க சொல்லிட்டு அவங்க தேவன்கிட்ட வேண்டுறதா இருக்கட்டும், இல்லை சபையில வந்து சபை மக்கள் கிட்ட வந்து கேட்டு இந்த பலவீனத்தை என்ன நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க சொல்லி சொல்லும்போது கண்டிப்பா தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவுறாரு. அதுலதான் நம்ம பார்த்தோம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதான்? நம்ம கான்சியஸ்னஸையே, ஓகே, இருதயத்தையும் மனசாட்சியும் சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அது மூலம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோமா? நம்ம வேண்டுதல் செய்யறோம், ப்ரே பண்றோம், ப்ரே பண்ணிட்டு அது தேவன்கிட்ட முழு மனதோட நம்ம வந்து ப்ரே பண்றோம். ப்ரே பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? அடுத்தபடியா தேவனுடைய சித்தம் செய்யற மக்களா நம்ம வந்து இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய ஊழியம் செய்யற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். அதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த என்டாங்கிள் சொல்லும்போது உலகத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க? இந்த பாவத்தை போக்குற கிரியைகளே என்ன பண்றாங்க? சிக்கிக் கொள்றாங்க. சிக்கிறது தான் வந்து என்டாங்கிள் சொல்லி பார்க்குறோம். சிக்கிக் கொள்றாங்க. அதுதான் ஓட்டம் சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க சொல்லி பார்க்குறோம். இது ரெண்டுமே கிடையாது. ஓகே, பாரமான காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு, பாவத்தின் என்டாங்கிள்மெண்ட் அதையும் நீக்கிட்டு தேவன்கிட்ட நம்ம ப்ரே பண்றோம். ப்ரே பண்ணி நம்ம உரைச்சிடுறோம். ஓகே, நம்ம என்ன பண்றோம்? நம்ம உலக வாழ்க்கையை நம்ம தேவனிடத்துல ஒப்படைச்சிடுறோம். நாளைய குறித்து கவலைப்படுறதை நம்ம தேவனிடத்துல ஒப்படைச்சிட்டோம். முடிஞ்சிச்சு. என் லக்கினது ஓகே, சுவிசேஷ ஊழியம். அதை நோக்கி சுவிசேஷ ஊழியம், பக்தி விருத்தி, சபையின் பக்தி விருத்தி, நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஓகே, எப்படி பவுல் சொல்றாரோ அதே போல நம்ம கடைசி வரைக்கும் ஓடுறது தான் நம்மளோட வேலையா இருக்கு சொல்லி போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஒரு வசனத்தில் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீமோத்தி சொல்றது வந்து, தீமோத்தி யாருன்னா, அவர் வந்து லயத்ரா பட்டணத்துல இருக்கிற ஒருத்தர், ஒரு சின்ன பையன். அவருடைய பவுலுடைய 2ஆம் பயணத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா வந்து இவரை வந்து பவுலுடைய மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து ஒப்படைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இவர் வந்து இப்போ தீமோத்தி எழுதும்போது இவர் வந்து எபேசு சபையில வந்து ஒரு மூப்பரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். இவர் எந்த அளவு வந்து விசுவாசத்துல ஊன்ற கட்டப்பட்டிருக்காருன்னா, பவுலோட ஜேர்னில எல்லா புத்தகத்திலையுமே வந்து இவர் பேர் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இவர் வந்து ரொம்ப சின்ன பையன். அதனால இவர் வந்து என்ன பண்ணா, என் மகன் சொல்லி அடிக்கடி கூப்பிடுவார் சொல்லி பார்க்குறோம்.
ஸோ நீங்கள் இந்த தீமோத்தியோட 1ஆம் அதிகாரமாக இருக்கட்டும் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாலும் என் மகனாகிய தீமோத்தி சொல்லுவார் பவுல். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மகனுக்கு வந்து அப்பா எழுதுகிற ஒரு கடிதமாக பார்த்துக்கோங்க. அவர் என்ன எழுதுறாருன்னா, தீங்கு அனுபவி. ஓகே, எல்லா விஷயத்திலும் நீ மன தெளிவுணவனாயிரு. ஓகே, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தின் வேலை செய்யணும். என்னது? சுவிசேஷ அறிவி, காஸ்பல் ஒர்க் நம்ம சொன்னது. ரெண்டாவது என்னது? சபையை பக்தி வியர்த்திக்குள்ள கொண்டு வரணும், உன் ஊழியத்தை நிறைவேற்று சொல்ற. இந்த 2 காரியங்கள் தான் அவங்களுக்கு சொல்றாரு. அதோடு கூட என்னது? கண்டிப்பா உனக்கு வந்து உபத்திரம் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து பரலோக அந்த மரணத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு? அவர் அதான் சொல்லிட்டு போறாரு, எனக்கு எப்படி வந்து பச்சை மரத்துக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்க பண்ணுவாங்க சொல்றாரு. ஓகே, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா படிங்க இப்போ. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வாக்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாத்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். ஓகே, அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்றதா என்னது? அந்த போராட்டத்தின் முடிவே சொல்லி பார்க்கிறோம். காத்துக்கொள்ளும் போது கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவின் வருகையில என்ன இருக்கு? ஜீவ கிரீடம் தேவன் வந்து தரார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பாருங்க 8ஆம் வசனம் படிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். கர்த்தர் பாத்தீங்கன்னா இங்க கர்த்தர் சொல்றது வந்து நம்ம பார்த்த வரைக்கும் குரியோஸ் சொல்லி பார்க்கிறோம். குரியோஸ்க்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாவருக்கும் அவர் அன்னைக்கு தந்தருளுவார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ இந்த ஓட்டம் தான். அப்ப எல்லாருக்குமே என்ன இருக்கு? அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதா சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தப்படுறது வந்து ஓட்டம் கிடையாது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உதறி தள்ளிட்டு நம்ம என்ன பண்றோமா, நம்ம லக்காகிய அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த 10 கன்னிகைகளை என்ன பண்றாங்க? அந்த ஒளி, அந்த கன்னிகைகளுக்கு அந்த ஆயில் இருக்கு, ஆயில் அந்த நெருப்பு. இப்ப விசுவாசத்தை என்ன பண்றாங்க? அதை பற்றி கொள்றாங்க, விசுவாசத்தை வச்சிருக்காங்க சொல்லி பார்க்கணும் கடைசி வரைக்கும். அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்றவங்களுக்கு அந்த மணவாளன் வரும்போது அவங்க உள்ள எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. விசுவாசம் காத்துக்கொள்ளாதவங்களுக்கு அவங்க போல சொல்லி பார்க்கணும். இதான் அங்க பார்க்குற டிஃப்ரென்ஸ். சரி, இதோட நம்ம இங்க முடிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னது? ஞானஸ்தானத்தை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஞானஸ்தானத்தை பத்தி தெளிவா நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.